Taste the Daily. சென்னை அண்ணா நகரில் உள்ள இரும்பு குடோனில் தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது. முதலாவது அவென்யூ ஓ பிளாக்கில் உள்ள பழைய இரும்பு குடோனில் தீப்பற்றி விபத்து ஏற்பட்டது. இரும்பு குடோனில் இருந்து மரங்களுக்கு பற்றிய தீ அருகில் உள்ள வீடுகள் மற்றும் நூலகத்திற்கும் பரவிய நிலையில் விடிய அரசின் தீயணைப்பு துறையினர் தீயை அணைப்பதில் சிரமம் அடைந்தனர். இதன் காரணமாக பகுதி முழுவதும் சூழ்ந்த புகையால் அப்பகுதி மக்களுக்கு கண்ணெரிச்சல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் விவசாயிகளை வஞ்சிக்கும் விதமாக விவசாய கண்காட்சி திறக்கப்பட்டு உள்ளதால் உழவர் உரிமை இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்கள் கண்காட்சியை புறக்கணித்துள்ளன. மேலும் கண்காட்சியை பார்வையிட்ட விவசாயிகள் வெறும் கண்ணுக்கு மட்டுமே காட்சியாக இருப்பதாகவும் கடந்த 2 ஆண்டுகளாக விவசாயம் மிகவும் பின்னோக்கி சென்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு விவசாய பட்ஜெட்டுக்கு 45,600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதாக பொய்யான தகவலை கூறுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சுடுசோத்துல குழம்பு ஊத்தி 6 மணி நேரம் ஒரு தரம் சாப்பிட்டோம்னா ஆகும், சப்புன்னு இருக்கும், சுவையே இருக்காது, மனம் கொடிய மனம் வீசும். இந்த நிலைமையில தான் தோட்டக்கலை பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. வேளாண் துறையும் தோட்டக்கலையும் வந்து பார்த்தா ஒன்னா இணைச்சது. சுடுசோத்துல குழம்பு ஊத்தி சாப்பிட்டா மனம் இல்லாம இருக்கும். அது போலதான் இந்த திட்டத்தை 2.0 தமிழக அரசு அறிவித்தது என்பது வேளாண் துறையை பின்னுக்கு தள்ளும். இந்த கண்காட்சியால் பலன் இல்லை. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே அருந்ததியின மக்கள் திறந்த வெளியில் இறந்தவர்களை உடலை எரித்து வரும் அவலம் திமுக அரசின் சமூக நீதியை வெட்ட வெளிச்சமாக்கி உள்ளது. சேது நாராயணபுரம் கிராமத்தில் வசித்து வரும் அருந்ததியின மக்களின் சுடுகாட்டிற்கு சுற்றுச்சுவரோ தகன மேடையோ முறையான பாதையோ இல்லை. இதனால் திறந்த வெளியிலேயே இறந்தவர்களின் உடலை எரிக்கும் அம்மக்கள் மழைக்காலங்களில் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் தாங்கள் கழிப்பறை வசதியின்றி அவதிப்படுவதாகவும் இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் விடியாத அரசு அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அருந்ததியின மக்கள் சாடுகின்றனர். நாங்கள் அருந்ததியர் மக்கள். எங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 350 ஃபேமிலிஸ் இருக்கோம். எங்களுக்கு எரிமடை கிடையாது. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் தரையில் வச்சு தான் நாங்கள் எரிக்கிறோம். மழை பெஞ்சா அந்த தண்ணியில் வச்சு தான் எரிக்கிறோம். அந்த சுடுகாட்டில் ஒரு கரண்ட் வசதி கூட இல்லை. எங்களுக்கு ரொம்ப சிரமத்தில் தான் நாங்கள் இப்போல்லாம் டெட் பாடி எரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் எங்களுக்கு எரிமடையும் இந்த கரண்ட் வசதியும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீலகிரி மாவட்டம் தலைக்குந்தா அருகே தோடர் பழங்குடியின மக்களின் மொர்பார்த் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. முத்தநாடு மந்தில் நடைபெற்ற இப்பண்டிகையில் திரளான தோடர் இன மக்கள் கலந்து கொண்டனர். இப்பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த கோவிலில் தோடரின ஆண்கள் மட்டும் பாரம்பரிய உடை அணிந்து வழிபாடு நடத்தினர். இதனையடுத்து இளவட்ட கல்லை தூக்கி தங்கள் வலிமையை வெளிப்படுத்தினர். பல ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வரும் இப்பாரம்பரிய முறைகள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது. தொடர் விடுமுறை காரணமாக தஞ்சை மாவட்டம் கல்லணையில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் கூட்டம் அலைமோதியது. சுற்றுலா பயணிகள் குடும்பமாக ஆற்றில் குளித்தும் கல்லணை பாலத்தை கண்டுகளித்தும் ரசித்தனர். கூட்ட நெரிசலால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். விடுமுறை தினம் என தெரிந்தும் விடியாத அரசின் காவல்துறையினர் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை முடிந்து நாளை அனைத்து அலுவலகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் செயல்பட உள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி வரும் வாகனங்களால் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விடியாத ஸ்டாலின் மாடல் இதுபோன்ற காலங்களில் அதிகப்படியான போக்குவரத்து காவலர்களை பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என பலரும் வலியுறுத்தினர். பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். இயற்கை எழில் கொஞ்சம் கொடைக்கானலில் உள்ள நட்சத்திர ஏரி, குணா குகை மற்றும் பைன்மர காடுகள் உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதன் காரணமாக வியாபாரிகள் மற்றும் விடுதி உரிமையாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்த வேண்டும் எனவும் 50% மானிய விலையில் கால்நடைக்கு கலப்பு தீவனம் வழங்க வேண்டும் என பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் முகமது அலி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் 7வது மாநில மாநாடு தர்மபுரியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பால் உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பால் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் முகமது அலி, பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொடுக்க வேண்டும் எனவும் பால் உற்பத்தி முழுவதும் அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் 300 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த சித்ரா சிட் ஃபண்ட்ஸ் வழக்கு சில ஆண்டுகளாக கிடப்பில் உள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட 3000 குடும்பங்களுக்கு நீதி வழங்க விடியாத திமுக அரசு தலையிட வேண்டும் என்றும், தவறினால் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்றும் ஆடுதுறையில் பாதிக்கப்பட்ட மக்களுடன் அனைத்துக் கட்சியினர் இணைந்து நடத்திய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரசியல் கட்சி தலைவர்கள், அனைத்து பொறுப்பாளர்கள் அனைவரையும் இணைத்து இந்த 3000 குடும்பங்களையும் வரவழைத்து மிகப்பெரிய போராட்டத்தை மாவட்ட ஆட்சி நிர்வாகமும், மாவட்ட காவல்துறை நிர்வாகமும், தமிழக அரசினுடைய நிர்வாகமும், நீதித்துறையும் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதாக ஒரு தீர்மானத்தை இப்போது செய்திருக்கிறோம். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கால வரையறையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை நடுநிலை அலுவலர் சங்க தென்மண்டல செயற்குழு கூட்டம் உள்ளிட்ட 50 விழா நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில தலைவர் செல்வகுமார், திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி 6ஆம் தேதி முதல் கால வரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்ட பொதுக்குழுவிலே 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் முக்கியமான தீர்மானமாக 23 ஆண்டுகளாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமுல்படுத்த வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். மேலும் எங்களோட கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் நிறைவேற்றாவிடையில் வருகின்ற 6/1/2026 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறுவதாக அறிவித்திருக்கின்றோம். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே மகளிர் சுய உதவிக்குழு தலைவி வங்கியில் செலுத்த கோரிய 6,55,000 ரூபாயை வங்கியில் செலுத்தாமல் NGO கோமதி என்பவர் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மகளிர் சுய உதவிக்குழு தலைவி கிரேசி விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்த புகாரின் பேரில் NGO கோமதி கைது செய்யப்பட்டார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் பேருந்து நிலைய மேற்கூரை அமைக்கும் பணி கடந்த 4 மாதங்களாக ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனால் இங்குள்ள வாரச்சந்தை வளாகத்தில் தற்காலிக பேருந்து இயக்கம் நடைபெறுவதால் சந்தை நாட்களில் சாலையோர நிறுத்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் உருவாகிறது. விடியாத திமுக அரசின் பேரூராட்சி நிர்வாக அலட்சியத்திற்கு எதிராக பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சித்தையன்கோட்டை பேரூராட்சி அழகர் நாயக்கன்பட்டியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து கசியும் நீர் குளமாக தேங்கி டெங்கு கொசு உற்பத்தி மையமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் குடிமகன்கள் இப்பகுதியை கழிப்பிடமாகவும் சூதாட்டம் உள்ளிட்ட சமூக விரோத செயல்கள் நடைபெறும் இடமாகவும் மாற்றியுள்ளதாகவும், இது குறித்து பலமுறை மனு அளித்தும் திறனற்ற திமுக அரசின் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததாகவும் மக்கள் கண்டனம் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் முழுவதும் பெய்து வரும் அதிக பனிப்பொழிவால் சுமார் 100 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட கொத்தமல்லி பயிர் செழித்து வளர்ந்து அறுவடைக்கு தயாராகியுள்ளது. பூத்து குலுங்கும் கொத்தமல்லி வயல்களில் தேனீக்கள் வட்டமிட விளைச்சல் அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வீராங்குப்பம் பகுதியில் மரம் அறுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது தென்னை மரம் விழுந்து தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சுரேஷ் என்பவர் உயிரிழந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த உறவினர்கள் அவரை சக தொழிலாளர்கள் திட்டமிட்டு கொலை செய்துவிட்டதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முறையான ஏற்பாடுகள் செய்யப்படாததால் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. விடுமுறை நாளை ஒட்டி திருக்கோயிலில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் குவிந்தனர். இந்த நிலையில் விடியாத அரசின் அறநிலைத்துறை முறையான ஏற்பாடுகள் மற்றும் வழிகாட்டுதல்களை செய்யாததால் பல மணி நேரம் வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் அவதியடைந்தனர். மேலும் சாலைகளிலும் போக்குவரத்து முறைப்படுத்தப்படாததால் நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் இன்னலுக்கு ஆளாகினர்.